அனைவருக்கும் வணக்கம். தர்மாபுரி என்ற பட்டணத்தை போஜராஜன் என்னும் மன்னன் நீதி நெறியுடன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் வேட்டையாடி கொண்டிருக்கும் போது தாகம் மேலிடவே மந்திரிகள் மற்றும் வேட்டைக்காரர்களுடன் குளத்தருகே சென்றான். தாகம் தீர நீரினை குடித்த பின்பு அருகிலிருந்த ஆலமரத்தின் அடியில் இளைப்பாறச் சென்றனர். அதனருகே கம்பங்கொல்லையும் அதனை காவல் காத்திட பரண் ஒன்றும் இருந்தது. சரவணப்பட்டன் என்னும் காவல்காரன் பரண் மீதிருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து, இங்குள்ள வெள்ளரிக்காய்களையும் கம்பங்கதிர்களையும் உங்கள் பசியார தின்னுங்கள் என்று கூறினான். வேட்டைக்காரர்களும் ஆவலுடன் சென்று பறித்து தின்னத் தொடங்கினர். சிறிது நேரத்தில் சரவணப்பட்டன் பரணில் இருந்து கீழே இறங்கிய மாத்திரத்தில், ஐயையோ, நான் காவல் காத்து கொண்டிருக்கும் கம்பங்கொல்லையிலே என்னையும் கேட்காமல் வேட்டை வந்தவர்கள் இப்படி அநியாயமாய் தின்று கம்பங்கொல்லையே அழித்து கொண்டிருக்கின்றனரே, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா என்று கூக்குரலிட்டான். கூக்குரலை கேட்ட போஜராஜனுக்கு ஒன்றும் புரியாமல், மந்திரியாரே, இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? பரண் மீது இருக்கும்போது அவனே வேட்டைக்காரர்களை அழைத்து தின்னச் சொல்லிவிட்டு பரணிலிருந்து கீழே வந்தவுடன் கூக்குரலிடுகிறானே, என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்டார். அரசே, பரனுக்கு கீழே ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும். அதன் காரணமாக அப்படி கத்தியிருக்கக்கூடும். நாம் பரனுக்கு கீழே தூண்டி பார்த்தால் உண்மை விளங்கும் என்று மந்திரி பதிலளித்தார். உடனே போஜராஜன் சரவணப்பட்டனை அழைத்து, வேட்டைக்காரர்கள் அழித்து விட்டதாக சொல்லிய உனக்கு வேறு கொள்ளையும் அதிக பொருளும் தருகிறேன். இந்த கொள்ளையை எனக்கு கொடுத்து விடு என்று கேட்டான். சரவணப்பட்டணம் சம்மதிக்கவே கொள்ளையின் கீழ் தோண்ட ஏற்பாடு செய்யப்பட்டது. கொஞ்சம் தோண்டியதும் ஒரு சிம்மாசனம் தென்பட்டது. பசும்பொன்னால் செய்யப்பட்டு நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருந்த அச்சிம்மாசனத்தில் 32 பதுமைகள் இருந்தன. அரண்மனைக்கு கொண்டு சென்று அச்சிம்மாசனத்தை நன்கு சுத்தம் செய்து சபா மண்டபத்தில் வைத்தான். அதன் பின்பு ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து நல்ல நாள் ஒன்றினை குறித்து கொடுக்க சொன்னான். ஜோதிடர்கள் குறித்து கொடுத்த அந்த நாளில் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய முதற்படியில் வலது காலை எடுத்து வைத்தான். அப்பொழுது சிம்மாசனத்தின் ஒவ்வொரு படிகளில் ஒவ்வொரு பதுமை வீதம் இருந்த 32 பதுமைகளும் கைகொட்டி சிரித்தன. அரசன் உட்பட சபா மண்டபத்தில் கூடியிருந்த அனைவரும் ஸ்தம்பித்து போய்விட்டனர். போஜராஜன் மேற்கொண்டு படியேறாமல் பதுமைகளை பார்த்து, சிங்கார பதுமைகளே, நான் சிம்மாசனம் ஏறப்போகும் இத்தருணத்தில் நீங்கள் கைகொட்டி சிரிக்கும் காரணம் என்ன என்று கேட்டான். உடனே முதற்படி காவல் இருந்த மனோரஞ்சித பதுமை போஜராஜனை பார்த்து, போஜராஜா, இந்த சிம்மாசனம் விக்ரமாதித்த மகாராஜா அமர்ந்து ஆட்சி செய்தது. அப்படிப்பட்ட சிம்மாசனத்திலே நீங்கள் அமர நினைக்கிறீர்களே என்றுதான் சிரித்தோம். விக்ரமாதித்தன் தன்னுடைய அரிய குணத்தாலும் திறமையாலும் 56 தேச அரசர்களும் வணங்கி கப்பம் கட்டி வர இச்சிம்மாசனத்தில் அமர்ந்து 2000 ஆண்டுகள் ஆட்சி செய்து வந்தான். அத்தகைய அறிவாற்றலில் 1000ல் ஒரு பங்காவது உமக்கு இருந்தால்தான் நீங்கள் இச்சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து ஆட்சி செய்ய முடியும். இல்லை என்றால் உங்களுக்கு மிகுந்த ஆபத்து நேரிடும் என்று கூறியது. அதை கேட்ட போஜராஜன், பதுமையே, நீ அந்த விக்ரமாதித்தனை பற்றி சிறப்பாக சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவரை பற்றிய முழு விவரத்தையும் வரலாற்றையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டான். போஜராஜா, 32 படிகளில் உள்ள பதுமைகளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வரலாற்றினை சொல்லி வருவோம். நீங்கள் ஒவ்வொரு படி ஏறும்போதும் விக்ரமாதித்தனது ஆற்றல்கள் தனக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அடுத்தடுத்த படிகளில் ஏற வேண்டும். அப்படிப்பட்ட ஆற்றல்கள் இல்லாதிருந்து படியேற முயன்றால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாவீர்கள் என்று எச்சரித்தது. சரி, அப்படியே ஆகட்டும். நீங்கள் விக்ரமாதித்தனுடைய கதையை சொல்லுங்கள் என்று போஜராஜன் கேட்டுக்கொண்டான். உடனே முதல் பதுமை விக்ரமாதித்தனுடைய பூர்வீகத்தை பற்றி சொல்லத் தொடங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இதில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பார்க்குறவங்க அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.